விழா எதுக்காக பண்றோம்? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய பிலவ்டு போயட், அதாவது ஹைக்கூலாம் இப்போதானே வந்துச்சு. அவர் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு 2 லைன்ல. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நீங்க என்ன தொழில் வேணுமாலும் பண்ணலாம், நீங்க யாரா வேணுமாலும் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துக்கும் உயிர்களுக்கும் உணவு கொடுக்கும் விவசாயியே சிறந்த தொழில், சிறந்த தொழிலாளர்கள். ஸோ அவங்கள கௌரவிக்கும் விதமாக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக இந்த பசுமை விழா. ஸோ இங்கே பசுமை விழாவில் இது எக்ஸ்போ மட்டும் இல்லை, கண்கவரும் காட்சிகள்லாம் இருக்கிறது, கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதோட ப்ரைஸ், அதாவது பம்பர் ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஒரு மாடு, நிறைய இருக்கு. ஸோ இந்த பசுமை விழாவை உங்களோட சேர்ந்து கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி, பேரானந்தம். அதனால ஆரம்பிக்கும் போது ஒரு கைத்தட்டலோட ஆரம்பிக்கலாம். Federal Bank, your perfect banking partner, 90 years of legacy all over the world. 1580 branches இருக்கிறது. தமிழ்நாட்டில் 270 branches இருக்கிறது. நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டில இருந்தே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்பும் இருக்கிறது. உள்ளங்கை செயலி வரையல்ல, உள்ளங்கையும் தொடும் நம் உணர்வு. ஃபெடரல் பேங்கினுடைய ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தி பேங்கர் யுனைடெட் கிங்டம்ல தி பெஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 2023 அவார்டும் வாங்கியிருக்காங்க. எஸ், இதுக்கு நம்ம கிளாப் பண்ணணும். இப்படி எவ்வளவு லெகசி இருந்தாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்தா தான் எல்லாம் கிடைக்கும். அதுதான் உண்மை இல்லையா? ஸோ அதுதான் அவங்க சொல்ற விஷயம். உள்ளங்கை செயலி வரையில் இப்போ எல்லாமே ஆப்புக்கு வந்துருச்சோம்ல, எல்லா மொபைல்ல இருக்கு, எல்லா ஆப்பும் இருக்கு. பட் உள்ளங்களை தொடும் உறவு அப்படின்றது ஒரு நல்ல நைஸ் டேக். ஃபெடரல் பேங்க் பெர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். ஈவென்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பிள்ளையார் சொல்லி கடவுள் தாய் வாழ்த்து இருக்கு. கடவுளுக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ கடவுள் வாழ்த்துக்கு எழுந்து நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிகொள்ளும் இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம எட்டி வேற வேலை பண்ணிட்டு இருக்கோம். பட் எனிவேஸ் கார்டனிங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ், உங்களை ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இந்த கார்டனிங் அப்படின்றது உங்களுக்கு பிடித்தமான செடியோ இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது தோட்டக்கலையில அது உங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கும்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்புறீங்களா? ஸோ அதனால முடிந்தவரை அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த விவசாயத்தை கற்றுக் கொடுங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட் எல்லாம் போயிடுச்சு. இங்க எத்தனை பேர் பழைய சோறு சாப்பிடுவீங்க? பரவாயில்லப்பா, நிறைய பேர் சாப்பிடுறீங்க. வெரி நைஸ். இது உங்க பசங்க சாப்பிடுவாங்களா? உங்க பசங்க சாப்பிடுவாங்களா? நீங்க அதை சொல்லி கொடுத்தாதான், எப்படி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்க பண்றீங்களோ, அந்த மாதிரி விவசாயத்தையும் நீங்க சொல்லி கொடுத்தாதான் அடுத்த ஜென்ரேஷன் போகும். முடிந்த வரை சொல்லிக் கொடுத்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பசுமையான ஒரு பூமி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்கும். எல்லாரும் நமக்கு கொடுக்கும்போது அழகாக ஃப்ரெஷ்ஷாக தானே கொடுத்தாங்க. நிலம், நீர், காற்று எதுவும் மாசடையாமல் அப்படியே நிறைய காடுகளோடு. இப்போ பாதி காணும். காட்டு மிராண்டியாக இருந்த வரைக்கும் காடும் காட்டு விலங்குகளும் நல்லா இருந்துச்சு. மனுஷனாக மாறினதுக்கு அப்புறம் தான் பாதி காணா போயிடுச்சுல்ல, அதனால சொல்றேன். எக்ஸாக்ட்லி. நம்முடன் இன்று சிறப்பு விருந்தினராக இருக்கிறார் கோயம்புத்தூர் மக்களவை உறுப்பினர் மாண்புமிகு திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள். மக்களின் நலனுக்காக இடைவிடாது பணிபாற்றும் ஒரு மக்கள் முன்னணி தலைவர். அவரை மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லத ஒரு நிகழ்விலே மனதுக்கு ஒரு நெருக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நான் இங்கே கலந்து கொண்டு உங்களிடையே இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க் மற்றும் ரேடியோ சிட்டி ஆகியவற்றுக்கு ஒரு முறை மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அதே போல இந்த நல்ல நிகழ்ச்சியில் இங்கே வந்து எனக்கு பின்னர் பேசி சிறப்பு சேர்க்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்தின் டீன் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் பழனிசாமி அவர்களே, மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க மாநில தலைவர் அண்ணன் திரு தெய்வசிகாமணி அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்கினுடைய சித்தேஷ் அவர்களே, இக்பால் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்தவர்கள் மற்றும் விவசாயத்திலே ஆர்வம் உள்ளவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்தியா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நாடு, விவசாயத்தை சார்ந்து விவசாயம் வேளாண்மை தொழில் புரிந்து கொண்டிருந்த நாடு என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 80% பேர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை வேற மாதிரி போகுது. அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி ஒருத்தர் பேசுகிறார், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர்லேருந்து அவர் தந்தையுடைய நிலப்புலன்களை பார்த்து கொள்வதற்காக விவசாயத்தை கையில் எடுத்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப சிந்திக்க வைத்தது. விவசாயம் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதில் மாற வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல விவசாயம் கிணறு தோண்டுவாங்க, இல்லாட்டி போர்வெல் போடுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, என்ன சாகுபடி வருதோ விற்பாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலம் மாற மாற எப்படி டெக்னாலஜி வருதோ அதே போல் பல பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். முதல் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை. நம்ம பசங்க எல்லாமே நல்லா படித்து மேலே போயிடுறாங்க, விவசாய தொழிலுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை, லேபர் இல்லை, ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. அடுத்த மாநிலத்தை நம்பித்தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போது வடக்கிலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் நம்பிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதே போல் இப்போ தென்னை மரம்னு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல தென்னை தோப்பு வச்சுருக்கிறவங்க வந்து ரொம்ப சௌகரியமாக ரொம்ப நல்லா சம்பாரித்து நல்லா இருப்பாங்கிறாங்க. இன்றைக்கி ஈரியோ ஃபைட்டு, வெள்ளை பூச்சி என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான நோய்கள் விவசாயிகளுடைய படாத பாடு. இதையெல்லாம் மீறி தான் ஒரு விவசாயி ஒரு வாழ்வாதாரத்தை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் இதை போன்று நாம் எப்படி மாற வேண்டும், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். சும்மா நம்ம விதைக்கிறோம், நடுறோம், காய்க்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சந்தைப்படுத்துதல், இது போன்ற விஷயங்களுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுக்கும். ஒரு நாலேஜ் உங்களுக்கு இங்கே மாதிரி வரும் இடத்துல தான் கிடைக்கும். 4 பேர்த்த பார்ப்பீங்க, அப்போ தான் 4 விஷயங்கள் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். அதனால் இதை ஏற்பாடு செய்த ஃபெடரல் பேங்க் அவர்களுக்கு மற்றும் இதை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரேடியோ சிட்டி மற்றும் அனைத்து ஸ்பான்சர் மற்றும் இங்கே வந்து இந்த ஸ்டாலில் இங்கே கடையை ஏற்படுத்தி எல்லாரும் பார்க்குமாறு பொருட்களை வைத்துக் கொண்டிருக்க இந்த எக்ஸிபிட்டர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துறை சொல்லி அழைத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அன்பு சகோதரர், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, கோவை விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்து
வந்து கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய டீன் அவர்களே, பெடரல் வங்கியினுடைய தலைமை நிர்வாகிகளே, அலுவலர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற விருது பெற்றவர்களே, மரியாதைக்குரிய பெடரல் வங்கி ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை விழா நடத்தியிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களோடு சந்தித்து உங்கள் முன்னால் என் முகத்தை காட்டிக்கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வங்கி என்றாலே வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலிக்கிற, அதுவும் விவசாயிகளிடம் கடுமையாக வசூலிக்கிற நிறுவனமாகத்தான் விவசாயிகளுடைய பார்வையிலே இருக்கிறது. விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு எங்களை அழைத்து எங்களுக்கு உதவுகிற வகையிலே ஒரு விழாவை நடத்தி இருக்கிறீர்கள். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய தொடர்பில் நெருக்கமாக நான் இருக்கிறேன். எங்கள் பார்வையிலே மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் உற்பத்தி துறையிலே அதிக கவனம் செலுத்துகின்றன. 143 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவை தந்திருக்கிறோம், உடைகளை தந்திருக்கிறோம். உணவு பற்றாக்குறை இல்லாத சூழலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கு மேல் வெளிநாடுகளிலே இருக்கின்ற பல பேருக்கு உணவை அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிற நிலையிலே இருக்கிறோம். எப்பொழுதுமே உற்பத்தியிலேயே அதிக கவனங்களை அரசாங்கம் செலுத்துகிறது. ஆனால் விற்பனையிலே தோற்றுவிட்டோம். அதனால்தான் சந்தைப்படுத்துவதில் அரசாங்கங்கள் தோற்று போனதால் தான் விவசாயிகள் ஏழைகளாக இருக்கிறோம். அதை பெடரல் வங்கி புரிந்து கொண்டு இருக்கிறது. இங்கே கண்காட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. விற்பனை துறையிலே விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற மனோநிலையில் இதை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் பெடரல் வங்கிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இங்கே மட்டும் முடிந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தொடர வேண்டும். நான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாய சங்கங்களில் மாநில தலைவராக இருக்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் நடத்த விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி குறைவான கூட்டம் இல்லாமல் 1000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளுகிற கூட்டங்களை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். அத்தனை பேருக்கும் உங்கள் சேவை கிடைக்க வேண்டும். பல இடங்களில் இதை போல கண்காட்சிகள் நடக்க வேண்டும், விருதுகள் வழங்க வேண்டும். இது விவசாயத்தை ஊக்கப்படுத்தும், விவசாயிகளை ஊக்கப்படுத்தும். ஆகவே சந்தைப்படுத்துவதில் எங்களுக்கு இருக்கிற சிரமங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே திரு தாமரை செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களுக்கு தமிழகத்திலேயே ஆலோசனை வழங்குகிற ஒரு பெரிய மனிதர், அந்த துறையிலே மிகவும் சிறந்தவர். அவருக்கு இங்கே நான் சொன்னேன், விருது கொடுங்கள் என்று விருது கொடுத்திருக்கிறீர்கள். அவரை போன்றவர்களின் சேவைகளை பெடரல் வங்கியும் இங்கே இருக்கிற விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் உணவு தேவை நிறைவு பெற்றுவிட்டது. இதை ஏற்றுமதி செய்வதற்கு அவரை போன்றவர்களுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. அதனால் நான் அவரை அழைத்து வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார், அதற்கும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாட்கள் பெரும் பெருமை. இந்த விழாவை ரொம்ப நாளாக எங்கள் தமிழகத்தின் சரியான வங்கி தோழனா வளர வேண்டும்னு ஆசை வச்சு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அந்த செயலில் ஒரு முக்கிய படை எங்கள் பசுமைப்படை.
தமிழ்நாட்டில் ஒரு 20-22 ஆளுங்க இருக்காங்க. அவங்க கடந்த 2 வருஷம் பார்த்தா 120 மேற்கொண்டு விவசாய கூட்டங்கள் இவங்க நடத்தியிருக்கோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக 10 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்தில் விவசாயிகளுக்கு லோன் கொடுக்குற அந்த ஸ்கீம் வந்தப்போ ஆர்பிஐ செலக்ட் பண்ணதும் எங்கள் பிரார்த்தனை முதல்ல தமிழ்நாட்டில் கடல் வங்கி தான் பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த விவசாய கூட்டம் அதுதான் ஒவ்வொரு ஊருக்கும் உலகுக்கும் வளர்ச்சி கொடுக்குற மெயின் கூட்டம். அதனால எங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ வங்கி தான் பணம் கொடுத்தது இருக்கு வரணும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஜிதேஷோட லீடர்ஷிப், ஷபீர், கோகுல் எல்லாரும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் பிஸி ஷெடியூல் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விவசாயிகள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், ரெடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேஸ்ட், இந்த விதமான ஐட்டம்ஸில் டெக்னாலஜி. மதிப்புக்குரிய அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களே, தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் உள்ள மதிப்புக்குரிய விவசாயி ஐயா அவர்கள், தெய்வ சிவகாமணி அவர்களே, மற்றும் ஃபெடரல் பேங்கின் மகேஷ் சீஃப் ஆஃபீஸர் மற்றும் சிதேஷ் மதிப்புக்குரிய மற்றும் ஃபெடரல் பேங்குக்குரிய உயர் அதிகாரிகள், ரேடியோ சிட்டியில் ஆர்கனைசர்ஸ், விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள், அனைத்து பொதுமக்கள் எல்லாத்துக்கும் மதிய வணக்கத்தை மறுபடியும் ஒரு முறை கூறிக்கொண்டு, நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன மாதிரி விவசாயம் இன்றைக்கு பல வகைகளில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டு வருகிறது. உற்பத்தியில் அந்த தடுமாற்றத்திலும் நமது விவசாயிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் இரண்டும் ஒரு உழவில் எப்படி 2 மாடுகள் சேர்ந்தால் தான் உழவு நடைபெறுமோ அதுபோல மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இணைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல வகைப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அதில் சில திட்டங்களானது உற்பத்தி செய்த பிறகு உற்பத்தியான பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டல் செய்ய வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக மாவட்ட அளவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மூலமாகவும் மற்றும் இதர துறைகளில் வேளாண் பொறியியல் துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிக மற்றும் வேளாண் சந்தைப்படுத்தல் துறை போன்ற துறைகளின் மூலமாக பல பயிற்சிகளை விவசாயிகளுக்கு கொடுத்து, விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் படித்த முன்னோடி இளைஞர்கள், அதாவது ஐடி படிச்சுவீங்க, இன்ஜினியரிங் படிச்சுவீங்க, காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களும் விவசாயிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களது மூலப்பொருட்களை, அதாவது விளைவித்த பொருட்களை வாங்கி அந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் செய்து விவசாயிகளுக்கும் நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துதல். அதற்காக இன்றைக்கி ஃபெடரல் பேங்க்கும் ரேடியோ சிட்டியும் இணைந்து இன்றைக்கி ஒரு அருமையாக இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சந்தைப்படுத்துதலை பற்றி இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் புதிதான முறைகளும் விவசாய உற்பத்தி அதிகரிப்புக்கான முறைகளையும் இங்கே பார்த்துக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து டீன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்களும் பல கருத்துக்களை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல்ல முயற்சி. வருடம் இவர்கள் நாங்களும் கேட்டோம், அவர்களும் இதை நடத்துவேன் என்று சொன்னார்கள். வாழ்த்துக்கள், நன்றி. சார், சத்தியமங்கலம் புறவழி சாலை விவசாயிகள் கொஞ்சம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க லேண்டு நிறையா எல்லை பண்ணுற வேலை வரும், அப்படி அதுக்கு சுமூகமான முடிவுகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பணிகளெல்லாம் முடிஞ்சிருச்சு, அளவெடுத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் அதை பற்றி எனக்கும் முழுமையாக தெரியவில்லை, கேட்டிருக்கிறேன். அது ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த இருக்கிறது. விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவதற்கு நாங்கள் பார்த்திங்கன்னா பேசிட்டோம். அரங்கேற்றம் பண்ணிட்டீங்களா? அரங்கேற்றம் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்.
சொல்லாகும். 10 வருஷம் ஆகுமா? ஓகே, இருக்கலாம். வாங்க, உங்க பேரு? ஹிமானி. ஹிமாலயாவா? ஹிமாலி. எத்தனை வருஷமா கத்துக்கிறீங்க? தமிழ் தெரியுமா? தெரியும். எத்தனை வருஷம்? 2 years. ஓ, எல்லாம் ஒரே பேட்ச். ஓகே ஓகேடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீ ஆடுறத பார்த்து? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குதான் சொல்லுவாங்க. அதை தாண்டி வேற என்ன சொல்லுவாங்க? இதை கொஞ்சம் படிப்புலையும் காட்டு அப்படின்னுவாங்களா? ரைட். நீங்க வாங்க, உங்க பேரு? சிவசங்கரி. நீங்க 10 வருஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த டான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த ஃபீல்ட் பரதநாட்டியம்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? இன்ட்ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் என் அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக கொண்டு போவோம் அப்படின்னு என் அப்பா ஆசைப்பட்டு சின்ன வயசில் சேர்த்து விட்டாரு. ஸோ அதுலேருந்து பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணது தான். ஸோ இந்த பரதநாட்டியம் கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? என்னெல்லாம் தோணுது? ஸோ இதுதான் நம்ம கேரியர் அப்படின்னு தோணும். இதுதான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படின்னு தோணும். இந்த எமோஷன்லாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். 12th தான் முடிச்சிருக்கீங்களா? அப்போ எப்போ ஒரு வயசுலேருந்தே அனுப்பிச்சிட்டாங்களா கிளாஸுக்கு? அது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும். ஓகே, சூப்பர். చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణ జటాభుజంగ పింగళ స్ఫురత్వనామణి ప్రభాత కంబ కుంకుమద్రవ ప్రలిప్త దిగ్వధూముఖే మదాంత సింధుర స్ఫురత్వగుత్తరీయ హేతురే మనో వినోదమద్భుతం బిభర్తు భూత భర్తరీ ఓం నమః శివాయ. సదాశివం భజామ్యహం సదాశివం భజామ్యహం. ఓం నమః శివాయ. ప్రఫుల్ల నీల పంకజ ప్రపంచ కాళిమ ప్రభావలంబి కంఠ కందలి రుచి ప్రబద్ధ కంధరం స్మరచ్చిదం పురచ్చిదం భవచ్చిదం మఖచ్చిదం గజచ్చిదాంధకచ్చిదం తమంతకచ్చిదం. என் பேர் நடராஜன். ஆல் டாபிக் ஸ்டார்ச் சேகோ மேனுஃபேக்சர் அசோசியேஷன் மல்லூர், அதோட ப்ரெசிடென்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த வருஷம் நாங்கள் கோயம்புத்தூரில் முதல்லையே எங்கள் அசோசியேஷன் சார்பில் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் போட்டுட்டு இதில் வந்து ஜவ்வரிசி கிச்சடி, ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி வடை, ஜவ்வரிசி கீர், ஜவ்வரிசி கேசரி, ஜவ்வரிசி பட்பட், ஜவ்வரிசி தோசை, ஜவ்வரிசி இட்லி, ஜவ்வரிசி கிச்சடி, ஜவ்வரிசி அல்வா, ஜவ்வரிசி கீர், இதெல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு எல்லாம் அனைத்து பார்வையாளர்களுக்கும் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம்.
கொடுத்துட்ருக்கோம். இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எல்லாமே வந்து சுத்தமான கிழங்குலேருந்து தயார் பண்ணுற சுத்தமான இயற்கையான பொருள் இது அத்தனையும். வணக்கம், என்னோட பேர் தருண். நான் மித்ரான் இந்தியா ஸ்மார்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடில் பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எங்களோட மித்ரான் கம்பெனியோட விஷன் என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை மக்களுக்குமே ட்ரோன் ஸ்ப்ரே சர்வீசஸ் அண்ட் ட்ரோன் சேல் சர்வீசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரோன் சர்வீசஸை வந்து ஈஸியாக அவங்களுக்கு அக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எங்களுடைய கம்பெனியில் இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னென்னா, மித்ரான் சிட்டி ஆப் அண்ட் மித்ரான் அக்ரி வெப் பிளாட்ஃபார்ம் அண்ட் மித்ரான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மித்ரான் சிட்டி ஆப்பில் சிட்டி சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட ட்ரோன் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். அண்ட் மித்ரான் அக்ரி வெப் பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ உங்ககிட்ட ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, உங்ககிட்ட ட்ரோன் கிடையாது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய பைலட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே சர்வீஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் மித்ரான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, எவ்ரி டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது. சர்வலன்ஸ் ட்ரோன், வீடியோ ட்ரோன்ஸ் அண்ட் அக்ரி ட்ரோன்ஸ் எல்லாமே இருக்குது. அக்ரி ட்ரோன்ஸில் மட்டும் 5, 10, 15 and 16 லிட்டர்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் எவ்ரி ட்ரோன் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்ரூவ்டு காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். டைப் சர்டிஃபைட் ட்ரோன்ஸ் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ இதனால் மக்களுக்கு பெரிய அவேர்னஸ் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ட்ரோனுடைய டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நிறைய டிமாண்ட் இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷனுமே கூட அதிகமாகிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்க தேவனூர் புதூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் பிராண்ட் நேம் வந்து மது ஸ்ரீஷாயா. எங்கள் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு வெரைட்டிஸ், தென் வந்துட்டு பிக்கிள்ஸ், தென் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஆல்சோ ஹெல்த் மிக்ஸ், சுகர் கேர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த தொக்கு வெரைட்டிஸ் தான் வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த தொக்கு வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எது கூட வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வேறு எண்ணெயும் வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்து நம்ம போட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த ரியல் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்ல போனால் இந்த பிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மீல் இஸ் இன்கம்ப்ளீட் வித் எனி சைடிஷ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து நம்ம இந்த பிக்கிள்ஸ் இதெல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். தென் இந்த இட்லி பொடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். தென் வந்து இது கூட ஹெல்த்தும் வந்துட்டு நம்ம ரொம்ப இது பண்ணியிருக்கோம். இது எள்ளு பொடி, தென் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி. ஸோ தென் இது எல்லாமே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ வரைக்கும் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏனோ டேஸ்ட்டுக்காக அப்படிங்க மட்டும் இல்லாமல் ஹெல்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வல்லார தொக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடக்கத்தான் தொக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் குட் ஃபார் போன்ஸ், தட் குட் ஃபார் மெமரிஸ். அந்த மணத்தக்காளி தொக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து ஸ்பைஸியாக சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். பட் வந்து அவங்களால சாப்பிட முடியாது. தே கேன் ஆல்சோ கன்சியூம் தட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பேர் தெரியாத ரைஸ் வெரைட்டிஸ் அந்த மில்லட் வெரைட்டிஸ் இது எல்லாமே நம்ம இது கூட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸும் இருக்குது. சில பேர் ஸ்வீட்ஸ் பிடிக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை மில்க் ஆர் ஹாட் வாட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடி டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுகர் வேணாம் அப்படின்னா அவங்க சால்ட்டு கூட ஆட் பண்ணி டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சுகர் கேர் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது மூலிமா நாங்கள் நிறைய பேர் கிளினிக்கல் டெஸ்ட்ஸ் கூட எடுத்துருக்கோம். டெஸ்டிமோனியல்ஸ் கூட நாங்கள் ஷோ பண்ணுவோம். அந்த சுகர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோலபிளில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம்லாம் இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு தெரியாது கருஞ்சீரகம் வந்து சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது. இதில் நிறையவே அந்த அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9600330935. கழனி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஃபெடரல் பேங்க் நடத்துகிற பசுமை விழாவில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபெடரல் பேங்க்குக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விவசாயிகள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்களோட எஸ் மில்லட்ஸுங்கிற பிராண்டில் மார்க்கெட் பண்ணுறோம். கான்டாக்ட் நம்பர் வந்து 9942555081. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாடு பூரா எங்களோட ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே கொரியர் மூலமாக அனுப்பிச்சி கொடுக்குறோங்க. இது வந்து 1200 விவசாயிகளினுடைய பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸை ஊக்குவிக்கிறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் கேட்குறோம். நன்றி.
என்னோடய நேம் சசிகலா, கோவை அக்ரோ ஃபுட்ஸ்லேருந்து ஹெச்ஆராக இருக்கேங்க. கம்பெனி வந்து பார்ட்னர்ஸ் பூபாலகிருஷ்ணன் சார், பாலமுரளிதரன், பெனிடோ சார், இவங்க பார்ட்னராக இருக்காங்க. ஆக்சுவலி வி ஆர் கோகோனட் மேனுஃபேக்சரிங் யூனிட் சார். நாங்கள் வந்து கோகோனட் பவுடர், கோகோனட் ஃப்ளாரு, கோகோனட் ஆயில், டெண்டர் கோகோனட் வாட்டர், ஃப்ளாரு, கோகோனட் மில்க்கு, இந்த மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நாங்கள் 2 பிராண்டில் பண்ணோம் சார். ஒன்று வந்து கொக்கோ மந்த்ரா, இன்னொன்று வந்து க்ரீன் மேஜிக். கோகோனட் சுகர் அந்த மாதிரி பண்ணுறோங்க சார். எல்லாமே வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேட் பேஸில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க சார். கோகோனட் ஸ்லைஸ் ஆல்சோ பண்ணுறோம். ஃப்ளேவர் ஸ்லைஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டெண்டர் கோகோனட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவர்டு டெண்டர் கோகோனட்டும் வாட்டரும் இப்போது நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோங்க சார். எங்களோட கம்பெனி வந்து 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க சார். தேங்க்யூ சார். நான் வந்து பிரதீப். எங்கேருந்து வரோன்னா திருப்பூர் குன்னத்தூர்லேருந்து வர்றேங்க. என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அனைரான்னு சொல்லி ஒரு பிராண்ட் கீ வந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் மெத்தடில் எந்த ஒரு கெமிக்கல் கம்போசிஷனும் ஆட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்கானிக் மெத்தட் அப்படின்னா ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் 2 hours ஆகும் இந்த கீ வந்து ரெடி ஆகிறதுக்கு. அது போக கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது நேச்சுரலாக ஃபார்ம் பண்ணுவோம். எப்படின்னா 2 days வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 28 degree Celsius கீழே கொண்டு போய் கிரெயின்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளோட கீழே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 degree Celsius மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லிக்விட் ஆகிடும். 28 degree Celsius கீழே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நேச்சுரல் கிரெயின்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து கீ வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கும் வரும். அதுபோக மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் ஒன்று என்னோட நேம் மங்கள கௌரிங்க. எங்களோட கம்பெனி நேம் வந்து அப்ளூ நாயுடு ஃப்ளார் மில்ஸ். நாங்கள் சின்ஸ் 1935லேருந்து வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 100 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி அடிட்டிவ் ஃப்ரீ அண்ட் கம்ப்ளீட்லி வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னலாக ஹோம்மேட் பேஸிஸில் வீட்டு முறைப்படி நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் கோயம்புத்தூரில் இருக்குது, அவுட்லெட் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் வி ஹாவ் அ வெப்சைட் www.abloos.com. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். நாங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கோன்னா ஃப்ளோர்ஸ், ரவாஸ், அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸு, இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் வச்சுருக்கோம், ஆயில்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான், எதுவுமே ட்ரேடிங் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சளவு ஃபீல்ட்ஸில் போய் தான் எடுக்கிறோம். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக பியூரிட்டியோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யார் வேணாலும் ஃபேக்ட்ரியும் விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. கூகுள் பண்ணி பாருங்கள், அப்ளூ நாயுடு ஃப்ளார் மில்ஸ் அப்ளூஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஏதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு கால் 96295740
வணக்கம், என் பேர் லதா. எங்கள் பிராண்ட் நேம் வந்து சில்லன் ஹீல் ஐஸ்கிரீம். நியர்லி ஒரு 7th இயர் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் ஏரியாவில் இருக்கோம். எங்ககிட்ட வந்து 250+ வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது, கீரையில் இருக்குது, சிறுதானியத்தில் இருக்குது, நாட்டு சக்கரையில் இருக்குது, கருப்பட்டியில் இருக்குது, பாரம்பரிய அரிசி வகைகளில் இருக்குது. இப்படி ஒரு 250 வெரைட்டியில் பண்ணிகிட்ருக்கோம். வெட்டிங் ஆர்டர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்கும், ரீட்டெயில் கிடைக்கும், ஹோல்சேல் கிடைக்கும். கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கவுண்டம்பாளையம் ஏரியாவில் இருக்கோம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து 9003579421. நம்ம வந்து கொடிசியாவில் பசுமை விழா 2025 போட்டிருக்காங்க. அந்த இதில் வந்து 2 நாள் நம்ம சாட்டர்டே சண்டே எக்ஸ்போ போயிட்டு இருக்குங்க. அதை வந்து ஃபெட்ரல் பேங்க்கு, ரேடியோ சிட்டி அவங்களும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக நம்மளுக்கு தொடர்ந்து 12 வருஷமாக சிறந்த பால் பண்ணைக்கான அவார்டும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே 2 நாள் விசிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம 111வது மாடு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்ததில் 111வது தான் நாளைக்கு கொடுக்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மில்க்கும் கொரோனா டைமில் இருந்து இப்போ வரலும் நிறையா லிட்டர்ஸ் வந்து பால் கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுக்க போகிறோம். நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். என் பேர் சுர்ஜித் ராஜா. நம்ம நலம் ஃபுட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நலம் ஃபுட்ஸ் நம்மளோட நலம் ஃபுட்ஸ் சின்ஸ் 1950 இந்த ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. பேரண்ட்ஸ் கம்பெனி திருமுருகன் ஸ்டோர், வேல்முருகன் ஸ்டோர். நம்மளோட ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ், மில்லட்ஸ் எல்லாமே அவைலபிள். ஹோல்சேல், ரீட்டெயில் ரெண்டுமே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் வேணுன்னா நம்மளது நம்பர் 354 ரங்கே கவுண்டர் ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ஆர்ஜி ஸ்ட்ரீட் வந்து வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் 7358640443 வந்தால் எல்லாமே ஒரு குட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஹாய் கோவை மக்களே, அசோகா டிவி சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஸோ நான் உங்களோட விஜயலதா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் ஏஹாலில் தான் இருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் பிரசன்ட் ரேடியோ சிட்டியின் பசுமை விழா தாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75க்கும் மேற்பட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் வந்து இந்த வெக்கேஷனை ஒரு பசுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் வந்துட்டு நம்மளோட பசுமை விழா மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ஸை இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 நாள் அவைலபிளாக இருக்குது. ஸோ 75க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட. அது மட்டும் கிடையாது, இங்கே நிறைய கேம்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேம்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பசுமாடு, EV வெஹிக்கிள், கோல்டு காயின், அந்த மாதிரி சிறப்பான பரிசுகளும் கொடுத்துட்ருக்காங்க. நான் ரேடியோ சிட்டி ஆர்ஜி சியான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஃபெடரல் பேங்க் பசுமை விழா எக்ஸ்போ 2025 இன் அசோசியேஷன் வித் ரேடியோ சிட்டி உடைய அந்த கண்காட்சி நடக்கிறது கொடிஷியா ஏ ஹாலில் 12-13 இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ இன்றைக்கி இனாகரேஷன் வந்து மாண்புமிகு மத்திய மந்திரி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக், அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிள் லிவிங், அந்த வெஹிக்கிள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயிகள், விவசாயம், இது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியம் வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் கூட இருக்குது. சிறுதானிய வகைகளில் நீங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் என்னென்னா ட்ராயிங் காம்படிஷன். 3 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் தீம் கொடுத்துருக்கோம். எல்லாருமே வீட்டிலே ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சி எடுத்துகிட்டு வரணும். அவங்களுக்கும் அட்டகாசமான பரிசுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பம்பர் பரிசாக வந்து ஒரு வெஹிக்கிள், ஸ்கூட்டர் இருக்குது, ஒரு பசுமாடு இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. கண்கவரும் நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் என்டர்டெயின் ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் உண்டு கழிக்க கண்டு கழிக்க எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதுதான் இந்த பசுமை விழா. என்ஜாய் பண்ணணும்னா இந்த வீக்கெண்டை கொடிஷியாவில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கொடிஷியாவில் ஏ ஹாலில் பசுமை விழா சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால்கள் நிறைய போட்டிருக்காங்க. அதாவது 70 to 75 ஸ்டால்கள். எல்லாத்துக்கும் இப்போ தேவைப்படக்கூடிய அனைத்து ஐட்டம்ஸும், வெரைட்டிஸ்கள் நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய இது நிறைய வச்சுருக்காங்க சார். அதில் ஒவ்வொரு நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வரணும். நீங்கள் எல்லாம் வந்தால் தான் இந்த 2 நாள் ஸ்டால் நடக்குது. இந்த 2 நாள் ஸ்டாலில் மக்களாகி நீங்கள் எல்லோரும் வந்து அனைவரும் வந்து கலந்துட்டு போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் நிவேதா, ஸ்ரீ கணபதி மார்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசுமை விழா 2025 வந்து கொடிஷா ஏ ஹாலில் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் கணபதி மார்ட் சார்பாக நாங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கலந்துக்கிட்டோம். நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 80+ ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள், அதாவது ஆர்கானிக்காக தயாரிக்கிற எல்லா பொருட்களும் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாளைக்கும் 2 நாள் நடக்க போகுது.
போகுது. லீவுங்கிறனால எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.